ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையான 3வது டெஸ்ட் போட்டி முடிஞ்சுது. ட்ரா ஆணுச்சு. அந்த ட்ரா ஆன சில நிமிடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அஸ்வின் தன்னோட ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காரு. அஸ்வினை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய லெவலில் எடுத்துக்கிட்டோன்னா அனில் கும்ப்ளேவுக்கு பிறகு அதிகமான விக்கெட்ஸ் கைப்பற்றியிருக்காரு. அனில் கும்ப்ளே 132 போட்டிகளில் 619 விக்கெட்ஸ் கைப்பற்றியிருக்காரு. இன்னொரு புறம் நம்ம அஸ்வின் பார்த்தீங்கன்னா 106 போட்டியில் 537 விக்கெட்ஸை கைப்பற்றியிருக்காரு. இப்போ சடனாக பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வு முடிவு அஸ்வின் அறிவிச்சிருக்காரு. கும்ப்ளேயை விட பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான போட்டிகளில் தான் அஸ்வின் ஆடிருக்காரு. இன்னொரு 26 போட்டிகளில் ஆடக்கூடிய வாய்ப்பு மட்டும் அஸ்வினுக்கு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக கும்ப்ளேவுடைய ரெக்கார்டையும் அஸ்வினால் முறியடிக்க முடியும். வயசை காரணம் காட்டி இனிமேல் தனக்கு அணியில் இடம் கிடைக்காது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் அஸ்வின் சடனாக ஓய்வு முடிவு அறிவிச்சிருக்காரு. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினுக்கு மாற்றாக வாஷிங்டன் சுந்தரை உள்ளே கொண்டு வந்துட்டுருக்காங்க. வாஷிக்கு வயசு கம்மி, அதனால் வாஷிங்டன் சுந்தரத்துக்கு தான் வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க, தன்னை ஓரங்கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 38 வயசான அஸ்வின் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக ஓய்வு முடிவு அறிவிச்சிருக்காரு. இப்போ அஸ்வினோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 4 வீரர்களும் ஓய்வு முடிவு அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. அதில் முக்கியமான 2 பேர் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா தான். இந்த ஆஸ்திரேலிய தொடர் முடிஞ்ச பிறகு அவங்க ஓய்வு முடிவு அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா 2 பேருக்கும் வயசும் ஆயிடுச்சு. 2 பேருமே இப்போதைக்கு ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க. கடைசியாக இவங்க 2 பேரும் மாறின ஒரு 10-15 இன்னிங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விராட் கோலி ஒரு செஞ்சுரி, ஒரு ஹாஃப் செஞ்சுரி அந்த மாதிரி இப்போ அடிச்சிருப்பார். ரோஹித் சர்மா ஒரே ஒரு ஹாஃப் செஞ்சுரி மட்டும்தான் அடிச்சிருக்காரு. இப்போ இவங்க 2 பேருக்கும் எப்படி நடந்தாலுமே ஓய்வு தான். ஏன்னா ஒருவேளை இப்போ டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு நம்மளால் போக முடியலை அப்படின்னு ஒரு சூழல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக விமர்சனம் உண்டாகும் இவங்க 2 பேர் மேலேயுமே. அடுத்து நம்ம இங்கிலாந்து தொடர் அப்படிங்கிறது ஜூனில் தான் ஆட போகிறோம். நீண்ட ஒரு கேப்பு. இப்போ இந்த ஆஸ்திரேலியா தொடர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு பிறகு தான் திரும்ப டெஸ்ட் போட்டியில் ஆட போகிறாங்க. அப்போ அதுக்குள்ளே கண்டிப்பாக யங் பிளேயருக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலிக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. அதாவது நம்ம ஃபைனலுக்கு போகலாம் அப்படின்னா இந்த ஆஸ்திரேலியா தொடர் முடிஞ்ச பிறகு ஓய்வு முடிவு அறிவிச்சிருவாங்க. ஒருவேளை டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு நம்ம என்ட்ரி கொடுத்துட்டோம், உள்ளே போகிறோம் அப்படின்னாலுமே இவங்களுக்கு சிக்கல் தான். ஃபைனலில் கப்பு வாங்கினா கப்பை வாங்கி கொடுத்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆனோன்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி T20 வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்துட்டு கண்டினியூஸாக அடுத்தடுத்து வீரர்கள் ஓய்வு அறிவிச்சாங்களோ அந்த மாதிரி டெஸ்ட் வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்துட்டு ஓய்வு அறிவிப்பாங்க. வாங்கி கொடுக்கலனாலும் பிரச்சனை தான். ஏன் வாங்கி கொடுக்கல? ஆல்ரெடி 2 முறை ஃபைனல் போயிட்டீங்க, இந்த மாதிரி ஃபைனல் போய் நீங்கள் தோற்றுருக்கீங்க அப்படின்னா டீமை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அழுத்தம் உண்டாகும். அது எப்படி நடந்தாலுமே நமக்கு விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 பேருமே ஓய்வு முடிவு அறிவிச்சிருவாங்க. இவங்களை தாண்டி பார்த்தீங்கன்னா முகமது ஷமி ஓய்வு முடிவு அறிவிக்க போகிறாரா. அவருக்கு நல்லா ஃபார்மில் இருக்கார், பேட்டிங்லேயும் நல்லா ஆடுறாரு. இருந்த போதிலுமே இந்த ஆஸ்திரேலிய தொடரில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. BCCI நினச்சிருந்தாங்கன்னா ஷமி ஆஸ்திரேலியாவுக்கு அழைச்சிட்டு போயிருந்துருக்கலாம். அவர் இப்போ முழு ஃபிட்டாக வந்திருக்காரு. ஆனால் அவரை ஓரம் கட்டிட்டாங்க. இப்போதைக்கு ஆகாஷ்தீப், ஹர்ஷித் ராணா மற்றும் பிரசித் கிருஷ்ணா இந்த மாதிரி பிளேயர்ஸை தான் ப்ரமோட் பண்ணுறாங்க. அப்போ ஷமி ஓய்வு முடிவு அறிவிக்க போகிறாரா. அதே மாதிரி ஜடேஜா பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயராக இப்போ கூட 3வது டெஸ்ட் போட்டியில் ஹாஃப் செஞ்சுரி போட்டார். பட் பவுலிங்கில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. பட் முழுக்க யங்ஸ்டர்ஸாக கொண்டு வராங்க. அப்போ அந்த வகையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாஷிங்டன் சுந்தருக்கு தான் அதிகமான வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. அவர் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வந்துடுவார். நிதிஷ் ரெட்டியும் ஒரு அடிஷ்னல் பவுலராக இப்போதைக்கு இருக்கார். அப்போ இவங்க 2 பேருக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். இதை தாண்டி வாஷியை தாண்டி ஸ்பின்னர் தேவை அப்படின்னா ஒரு முழு நேர ஸ்பின்னரை உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அப்போ ஜடேஜாவுக்கு இனிமேல் வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறதுனால அஸ்வினை தொடர்ந்து இந்த 4 வீரர்களும் ஓய்வு முடிவு அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. நன்றி.